ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பீயிங் மெராண்டாஸ். நான் உங்க நித்யா மெராண்டா. எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இன்னைக்கு ஒரு டிராவலிங் vlogன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நாங்கள் டிராவலிங் பட் நாட் இன் யூஏஇ. வி ஆர் கோயிங் அவுட் ஆஃப் யூஏஇ. நாங்கள் இந்தியா கிளம்பிட்டோம். ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஹாப்பியான மூமெண்ட், ஒரு நல்ல ஒரு அக்கேஷன். அதுக்காக நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கிளம்பியிருக்கோம் இந்தியாவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு ஒரு ஈவினிங் போல், எங்களுக்கு 7:45 தான் ஃப்ளைட்டு. அதனால் நாங்கள் ஈவினிங்காக கிளம்பி வந்து லான்ச்சில் உட்காந்து நல்லா ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு லான்ச்சுக்கு வந்திருந்தோம். ஃப்ளைட்டு ஏறிட்டோம், போர்ட் பண்ணிட்டோம். ஃப்ளைட் வாஸ் ஆன் டைம். ஃபுல்லுங்க இந்த வாட்டி ஃப்ளைட்டு, பிகாஸ் ஈதுன்றதுனால பயங்கர ஃப்ளைட் எல்லாம் ஃபுல்லு. ஜாலியாக நாங்கள் சந்தோஷமாக என் மூஞ்சிலே பல்பேரிதான் கிளம்பிட்டோம். ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு வேலைன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதெல்லாம் முடிச்சுட்டு தானே போகணும். க்ளீனிங்கிறது எப்போவுமே நம்ம லைஃப்பில் இருக்குது. அதனால க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் எல்லாம் நம்மளுக்கோட கடமைகள்லாம் செஞ்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு வீடெல்லாம் செட்ரைட் பண்ணி வச்சுட்டு போனால் தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும் ட்ராவலிங் டயத்தில். அதனால் பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் காலையிலேயே. பேக்கிங்லாம் நேற்று நைட்டே முடிச்சாச்சுங்க. பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது கவனிக்க வேண்டியது என்னென்னா, பார்த்திங்கன்னா அந்த சின்ன குக்கரோட நாப் இருக்கும் இல்லையா, அதிலலாம் கூட டஸ்ட்டு சேருங்க. அதெல்லாம் கூட க்ளீன் பண்ணிடணும். அப்புறம் கேஸ்கெட்டு, அதையும் நம்ம அந்த ரிங்கு நடுவில் ஏதாவது டர்ட் இருக்கான்னு பார்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுடைய பாத்திரம் அந்த கேஸ்கெட்னு ரொம்ப நாளும் வரும். அந்த மாதிரி பாத்திரம் தேய்க்கும் போது ஒரே ஒரு டிப் ஒன்று கொடுப்பேங்க. நான் ஃபாலோ பண்ணுறது அதுதான். என்னன்னா, நான் வந்து பிளேட்ஸ் தனியாக,
ஸ்பூ வெசல் ஸ்பூன்ஸ் தனியாக அந்த மாதிரி வாஷ் பண்ணி செக்ரிகேட் பண்ணி வச்சிருவேன். அப்போது நம்மளோட டைம் சேவ் ஆகும். எடுத்து வைக்கும் போதும் ஒரே நேரத்தில் எல்லா பிளேட்ஸும் ஒரே இடமா தான் வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம எல்லா பிளேட்ஸும் ஒன்றா எடுத்துகிட்டு போய் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பூன்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல தான் வைப்போம். அதெல்லாம் கொண்டு போய் ரீஅரேஞ்ச் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் பாத்திரத்தை லாஸ்ட்டாக தேய்ங்க. அப்போ உங்களுக்கு எல்லா பாத்திரத்துலையும் பிசு பிசு இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வேலை செய்யும்போது ஆஃப்டர் தட் உங்களுக்கு அந்த வேலையை நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு திருப்பி அதே வேலையில் நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா? அப்போ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சின்ன டிப்புங்க. அவ்வளோதாங்க. அது மாதிரி அடுத்தது வீடியும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். திரும்பி வரும்போதும் வீடு க்ளீனாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளுக்கு என்ட்ரு ஆகும்போது. ஸோ அதையுமே நான் செஞ்சு வச்சுட்டு தான் போவேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது டைசன்ற ஒரு கிளீனர் தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹேண்ட்ஃபுல்லாக இருக்குது, ஹேண்டியாக இருக்குது. ஏன்னா அது க்ளீனிங் ரொம்ப ஈஸி. அதுலேருந்து டஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. அந்த பேக் சிஸ்டம்லாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு புல் அவுட் இருக்குது. அது புல் பண்ணிட்டீங்கன்னா டஸ்ட் அது ஓப்பன் ஆகிடும், கீழே டஸ்ட்டு விழுந்துடும். இவ்வளோதான் அதோட மேட்ரி. இந்த ஃபில்டர் சிஸ்டம் இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள். அதனால் ஹேண்டியாக இருக்கிறதுனால கடகடான்னு என்னோடய வேலையை நான் முடிச்சிருவேன். எல்லாம் துணியெல்லாம் கூட மடித்து வச்சுட்டு வச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். வரும்போதும் நம்மளுக்கு திருப்பி கொஞ்சம் இது இருக்கும், துணி இருக்கும் துவைக்கிறதுக்கு. அதெல்லாம் நம்ம ஈஸியாக நம்மளுக்கு லாண்ட்ரி ரொம்ப சேராது. நம்ம லாண்ட்ரி பேஸ்கெட் காலியாக இருக்கும்போது டென்ஷனும் இருக்காது. ஸோ இந்த வேலையெல்லாம் நான் கண்டிப்பாக முடிச்சுட்டு தாங்க கிளம்புவேன். பார்த்திங்கன்னா நாங்கள் இந்தியா ரீச் ஆகிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த அக்கேஷனுக்கு வர்றதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்கள் அக்கா பையனுக்கு நிச்சயதார்த்தம், அதுக்கு தான் வந்திருக்கேன். நாங்கள் இண்டிகோவில் தான் வந்திருந்தோம். ஓகே ஃபேமிலிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். கெஸ் பண்ணிகிட்டே இருங்க அடுத்த வீடியோ